So students, let us continue with our next exercise 3.5. Okay, so our simplification starts from now. So the first part is 4x square y divided by 2z square into 6xz cube divided by 20y power 4. இங்க ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ என்னன்னா இப்போ 2/4 நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 1/2ன்னு போடுவீங்க. தட்ஸ் ஆல். இங்கேயும் பவர்ஸ் அதே மாதிரி தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்த 2 அண்ட் இந்த 20 நீங்க கேன்சல் பண்ணி இங்க சாரி இந்த 4 and 20 கேன்சல் பண்ணி இங்க 5, தென் இந்த 2 and 6 இங்க கேன்சல் பண்ணி 3, தென் z ஸ்கொயர் z கியூப் இங்க 3z இருக்கிறதா அர்த்தம் z கியூப்னா, அப்போ கீழே வந்து 2z இருக்கிறதா அர்த்தம். ஸோ நீங்கள் 2z கேன்சல் பண்ணால் ஒரு z மிச்சம், அதை தான் நாங்கள் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அகெயின் அதே மாதிரி இங்கே y பவர் 4 இங்கே y இருக்குது. ஸோ இது 4y அப்புறம் இங்கே y. ஸோ இந்த ஒரு y கேன்சல் ஆகிடும், மிச்சம் 3y இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் y கியூப். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. தென் அப்புறம் மீதி எதுவும் கேன்சல் ஆகல, பிகாஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட ரிலேட்டடாக எதுவும் இல்லை. அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்லேயே இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். டினாமினேட்டரில் இருந்தால் தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஓகே, டினாமினேட்டர் எவ்ரி திங் ஹவ் பீன் கேன்சல்ட். ஸோ நீங்கள் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இங்கே மிச்சம் என்னன்னா 3 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அண்ட் ஜெட் இருக்கு. ஸோ 3x கியூப் ஜெட் டிவைடட் பை இங்கே வெறும் 5y கியூப் மட்டும் தான் இருக்கு. ஸோ 5y கியூப். திஸ் இஸ் யோர் ஆன்சர். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இங்கே அடுத்தது பார்க்கலாம். p ஸ்கொயர் மைனஸ் 10p பிளஸ் 21 டிவைடட் பை p மைனஸ் 7 இன்டூ p square plus p minus 12 divided by p minus 3 whole cube. இப்படி கொடுத்திருக்காங்க. Okay, so now let us see the answer. So இந்த polynomial நீங்க பிரிச்சு எழுதிக்கோங்க, because it is a quadratic polynomial with constants, so you can factorize it into two solutions. So p minus 7 into p minus 3. இது நீங்க this is also a quadratic polynomial with a constant, so you can factorize into two answers. So p plus 4 into p minus 3 அப்படி கிடைச்சிருக்கு. So இங்க p minus 7, p minus 7, p minus 3, p minus 3 and again p minus 3 and p minus 3. நீங்க கேட்கலாம், இந்த p minus 3யும் இந்த p minus 3 கேன்சல் பண்ணக்கூடாதா? தாராளமா பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்க இதை கேன்சல் பண்றது இதை கேன்சல் பண்றது, there is no problem. ஓகே, ஸோ மிச்சம் இருக்கிறது p plus 4 மட்டும்தான். ஸோ this is your answer. ஓகே, so next பார்க்கலாம். 5t cube divided by 4t minus 8 into 6t minus 12 divided by 10t. okay, so 5t cube and 10t உங்களுக்கு இருக்கு. so again நீங்க இங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த 10 and 5 cancel பண்ணலாம், 4 and 6 cancel பண்ணலாம். in 2 table you can cancel இல்லையா? again நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏன் இதை கேன்சல் பண்ணலான்னு சொன்னேன், ஆனா நீங்க யோசிக்கலாம், இங்க இருக்கிற சிம்பிள் இருக்கு இல்லையா, மைனஸ் மைனஸ். ஸோ இந்த சிம்பிள்னால உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கோங்க. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட். இதில் இருந்து ஏதாச்சும் ஒன்று, இது 4 அண்ட் திஸ் இஸ் 8. ஸோ 8 டேபிளில் கண்டிப்பாக 4 வரும். ஸோ டேக் இட் காமன். 6 and 12. ஸோ 6 டேபிளில் 12 கண்டிப்பாக வரும். ஸோ டேக் 6 அவுட் சைட். நீங்கள் நான் சொல்லியிருக்கேன், இந்த மைனஸோ ப்ளஸ்ஸோ இருந்தால் உங்களால் கேன்சல் பண்ண முடியாதுன்னு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நானே தப்பாக சொன்னாலும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ 5t cube into 6 into t minus 2. அதாவது t and 12ல் 2 எடுத்துட்டா 6 மட்டும் தான் இருக்கும். ஸோ which is nothing but divided by 4 into t minus 2 into 10t. ஸோ இப்போ நீங்கள் இது t minus 2 கேன்சல் பண்ணலாம். 6 and 4 கேன்சல் பண்ணி 3ன்னு போட்டுக்கலாம். ஓகே, தென் இந்த 10 and 5 கேன்சல் பண்ணி 2 and nothing அங்கே எதுவும் இல்லை. then t cube and ஒரு t cancel பண்ணீங்கன்னா இங்க 3t இங்க ஒரு t, then you will get t square here. so just nothing but இங்க ஒரு 3 அப்புறம் t square அப்புறம் இங்க 4, அவ்வளவுதான் மிச்சம். so 3t square by 4, this is your answer. okay, so simplify. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருசா கொடுக்க போறாங்க, ரொம்ப ஈஸி. பட் பெருசுன்னு நீங்க நினைக்கூடாது. அல்ஜிப்ரா இஸ் a very 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 easy chapter. நீங்க அதை கரெக்டா அந்த மெத்தடாலஜியை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா it is a very very easy. okay, so x plus 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20. This is your question. So solution பார்க்கலாம். x plus 4 divided by 3x plus 4y. So உங்களுக்கு இதை எதுவும் பண்ண முடியாது. So keep it as such. So இதை நீங்க
உங்களால் பிரித்து எழுத முடியும். இது என்னென்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நீங்கள் எடுத்திங்கன்னா 3x வரும், a எடுத்திங்கன்னா இதை எடுத்திங்கன்னா 4y வரும், பிகாஸ் ரூட் எடுத்தேன் நான். ஓகே, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 3x ஹோல் கியூப் 3x ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அது அப்படியே நான் ஜஸ்ட் அது கம்ப்ரெஸ் பண்ணி, பட் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அது சேமாக வரணும் இதை ஸ்கொயர் பண்ண. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். தென் இங்கேயே ரூட் எடுக்கக்கூடாது, பிகாஸ் நம்ம கேன்சல் பண்ணுறதுல ப்ராப்ளம். ஸோ தென் இதை நீங்கள் வந்து பிரித்து எழுதிக்கலாம் x + 4 × 2x - 5ன்னு. ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் கேன்சலிங். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா இந்த x + 4 and x + 4 கேன்சல். இது எப்படி எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்குது. ஸோ நான் இந்த உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு புரியணுன்றதுக்கான நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இது எழுதினாலும் நோ ப்ராப்ளம். பட் இங்கே ப்ராக்கெட்டில் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b × a - bன்னு எழுதிக்கோங்க. தென் இட் வில் பி வெரி ஈஸி டு ரெஃபர். ஓகே, ஸோ இதை நான் பிரித்து 3x + 4y × 3x - 4yன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிறத எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் இப்போ கேன்சல் பண்ண முடியும், பிகாஸ் த சேம் திங் அண்ட் மல்டிப்ளை சிம்பிள் everything is correct, so you can cancel. so மிச்சம் இருக்கிற ரெண்டுத்தையும் இங்கே எழுதிக்கோங்க. this is your answer. so next second one பார்க்கலாம். very very easy. பார்த்தீங்களா, இது ஈஸியாக நீங்கள் இருக்கிற நம்பர்ஸே சிம்பிளிஃபை பண்ணி வேரியபிள்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ now let us see the next question. ஓகே, ஸோ இது நீங்கள் உங்களுக்கு இது ரெண்டோட ஃபார்முலா தெரியும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். பிகாஸ் x³ - y³ இஸ் நத்திங் பட் x - y × x² + xy + y², அண்ட் x² - y² இஸ் நத்திங் பட் x + y × x - y. இது தெரியும்னு நான் நம்புகிறேன். தெரியலன்னா தயவு செஞ்சு இப்போயாவது படிங்க. தென் இதை வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா அப்படியே வச்சுக்கோங்க. தென் போக போக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதுவும் காமனாக எடுக்கலாம். ஓகே, 3 தான் காமனாக எடுக்க முடியும், வேறு எதுவுமே இல்லை. இங்கே xy இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த எல்லா பாலினாமியலுக்கும் சேர்த்தா மாதிரி தான் நம்ம ஒன்று வெளில எடுக்க முடியும், இந்த எல்லா வேரியபிள்ஸ்க்கும். ஸோ அதான் எடுத்தாச்சு 3. அண்ட் ஹியர் யூ கேனாட் டேக் எனி திங், ஸோ கீப் இட் ஆஸ் சச். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன நோட் பண்ணலான்னா, ஸோ இது என்ன தெரியுமா, இது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒத்து பாருங்கள். இது என்ன ஃபார்முலாவில் வருது, x² + 2x² + y², அதாவது a + b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. ஸோ இது நீங்கள் சுருக்கி a + b ஹோல் ஸ்கொயர், அதாவது x + y ஹோல் ஸ்கொயர்னு உங்களால் எழுதிக்க முடியும் இல்லையா. ஸோ அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா x² + xy + y² × x + y ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, டிவைடட் பை 3 × x + 2y × x + y × x + y. அதாவது இதுவும் a + b ஹோல் ஸ்கொயரில் தான் இருக்குது. இங்கே a என்னன்னா x, b என்னன்னா 2y. ஓகேவா. ஓகே, இதுவும் அந்த ஃபார்முலாவில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா x² + xy. ஸோ இதை கேன்சலிங் பண்ணிவிடுங்க, பிகாஸ் x + y ஹோல் ஸ்கொயர் வந்து x + y × x + y தான். ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டா x² + xy + y² டிவைட் பை 3 × x + 2y உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாம சிம்பிளிஃபை பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின். ஸோ 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6. ஸோ திஸ் இஸ் டிவைடட் பை a² + 6a + 5 divided by -5a² -3a 35a -50. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த டிவிஷன் சிம்பிளில் எப்படி நீங்கள் ரெசிப்ரோக்கலாக மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சாதாரண ஃப்ராக்ஷன் 1/3 டிவைடட் பை 1/2னா ஜஸ்ட் நீங்கள் 1/3 × 1/2 2/1 போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த டிவிஷனை நீங்கள் மல்டிப்ளையாக மாற்ற முடியும். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி மல்டிப்ளைல இருந்தால் ஈஸியாக கேன்சலிங் பண்ண முடியும். ஸோ நம்ம மல்டிப்ளைல மாற்றிட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே நான் சொல்யூஷனில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த கொஷின் எழுதியாச்சு. தென் திஸ் வில் பிகம் உல்டா. ஓகே, கீழே இருக்கிறது மேலே போய்டும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேன்சலிங் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ குவாட்ரடிக் பாலினாமியல் வித் கான்ஸ்டன்ட். ஸோ யூ கேன் செப்பரேட் இட் அண்ட் ரைட் இட் அஸ் 2 சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ அதை எழுதியாச்சு 2a + 3 × a + 1 அப்படின்னு. தென் இது அப்படியே வச்சுக்கோங்க, பிகாஸ் இது வந்து a². இது ரொம்ப பெரிய பாலினாமியலாக இருக்குது, உங்களால் அவ்வளோ சீக்கிரம் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது.
ஸோ இதுலேருந்து ஒரு காமனாக ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும் அது. ஓகே, ஸோ -5 இது எல்லாத்துலேயும் காமன். ஸோ டேக் இட் அவுட் சைட். தென் இது வந்து இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் நாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பிகாஸ் ஒரேடியாக நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன் வந்துடும். கேன்சலிங் பண்ண ஃபேக்டரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே a+1 a+1, ஸோ இது கேன்சல். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2a+3 இருக்கும். தென் இந்த -5 அப்படியே தனியாக போட்டுக்கோங்க. அப்புறம் இதை பிரித்து a+5 × a+2ன்னு எழுதிக்கோங்க டிவைடட் பை. தென் இதை அப்படியே எழுதிட்டு a+5 எழுதிருங்க. ஸோ இங்கே a+5 கேன்சல். தென் இங்கே 2a+3 இந்த -5 தென் a+2 டிவைடட் பை. இப்போ நீங்கள் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி 2a+3 × a+2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 2a+3 கேன்சல், a+2 கேன்சல். ஸோ therefore your answer is 5. That is -5. சிம்பிளிஃபை மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன வேல்யூ கிடைச்சோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா b² + 3b - 28 டிவைடட் பை b² + 4b + 4 டிவைடட் பை b² - 5b - 14 டிவைடட் பை b² - 49. ஓகேவா? ஸோ இங்கே அந்த கொஷினை திருப்பி ரீப்ளேஸ் அதாவது எழுதியிருக்கேன். தென் இந்த செட் வந்து உல்டா புல்டா ஆகிடும். விச் இஸ் நத்திங் பட் டினாமினேட்டர் மேலே போய்டும், நியூமரேட்டர் கீழே வந்துடும். ஓகே, ஸோ எழுதியாச்சு, மல்டிப்ளை சிம்பிளும் போட்டாச்சு. now let us factorize, that is simplify. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியல்ஸ் தான். பட் இது மட்டும் என்னதுன்னா இது 3 குவாட்ரேட்டிக் பாலினாமியல்ஸ் இல்லையா? பட் இது வந்து என்னன்னா a² - b² ஃபார்முலால இருக்கு. நீங்க கேட்கலாம் இது b² இருக்கே, நீங்க எப்படி a² சொல்லுவீங்க? இந்த இடத்துல a-ஓட வேல்யூ b-ன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? இது b-ஓட வேல்யூ 7ன்னு அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் செப்பரேட் இட் அண்ட் ரைட் b+7 and b-7 அவ்வளோதான். ஸோ இதை நீங்க நார்மல் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு b+7 × b-4 டிவைடட் பை b+2 × b+2, அதே மாதிரி இன்டூ b-7 × b+2 divided by b+7 × b-7. So b-7, b-7 cancel. b+7, b+7 cancel. Then b+2 cancel. இங்க b-4, b-2 மட்டும் தான் இருக்கும். So keep it as such and write it as the answer. Okay. So students, நம்ம next sum பார்க்கலாம். x+2 divided by 4y divided by x² minus x plus minus 6 divided by 12y². So உங்களுக்கு தெரியும் டிவிஷன்னா ஜஸ்ட் இது this will become உல்டா புல்டா and denominator numerator ஆயிடும், numerator denominator ஆயிடும். You will put the multiplication symbol, then as such everything you should put. Okay, so now let us see. Okay, what to simplify. So இது ஒரு quadratic polynomial. So இப்போ நீங்க இதை பிரிச்சு எழுதிக்க முடியும் இல்லையா? Okay, which is nothing but x minus 3 into x plus 2 இல்லையா? So x plus 2 divided by 1, அதாவது இந்த 12y² இந்த 4y-லையும் இந்த 4 and 12 cancel பண்ண 3y² and y cancel பண்ண y, which is nothing but 3y. So அந்த 3y அப்படி வச்சுக்கோங்க, இதை 1ன்னு வச்சுக்கோங்க டினாமினேட்டர், கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணுன்றதுக்காக 1 வச்சுக்கோங்க. அங்கே நத்திங்னா அங்கே 1ன்னு அர்த்தம், அங்கே 0ன்னு போடக்கூடாது. பிகாஸ் anything divided by 0 is not a number at all. ஓகேவா? ஸோ இதை பிரித்து எழுதிட்டா x minus 3 and x plus 2 கிடைக்கும். ஓகே, ஸோ now you just cancel x plus 2 and x plus 2, you will get 3y and 1 into x minus 3 is nothing but x minus 3. So that is your answer. Okay.